முகத்தை காட்டுங்கள் ஷென்ஷா, நான் மருந்து போட்டு விடுகிறேன். எனக்கு ஒன்றுமில்லை. முதலில் ஜோதா பேகத்தின் காயங்களுக்கு மருந்திடுங்கள். ஷென்ஷா, தயவு செய்து காயத்திற்கு மருந்து போட்டுக் கொள்ளுங்கள். இது உங்களுக்கு மிகவும் அவசியம். போதும், நன்றி. ஜோதா பேகம், நான் ருக்கையாவை சந்தித்து விட்டு வருகிறேன். கோட்டைக்கு வந்த பிறகு நான் அவரை இன்னும் சந்திக்கவில்லை. அவர் என்னை பற்றி கவலை கொண்டிருக்கலாம். நான் ஒருமுறை அவரை சந்தித்து வருகிறேன். இல்லை ஷென்ஷா, இது போன்ற சூழ்நிலையில் நீங்கள் அவரை சந்திக்க கூடாது. தாக்குதல் நடந்து அதில் நீங்கள் காயப்பட்டிருப்பது அவருக்கு தெரியக்கூடாது. நீங்கள் கூறுவதும் உண்மைதான். சரி, இப்போது வேண்டாம், நான் அவரை பிறகு சந்திக்கிறேன். எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கிறது, எனக்கு தெரிவிக்க வேண்டும் என்று யாருக்கும் தோன்றவில்லையா? ஷெஹின்ஷா இப்பொழுது எங்க இருக்கிறார்? அவருடைய அறையில் தான் உசூர். தள்ளு. சற்று மெதுவாக செல்லுங்கள். நில்லுங்கள் உசூர். பேகம் சாஹிபா, மெதுவாக. தாங்கள் விழுந்து விட போகிறீர்கள். பேகம், வாயை மூடு ஹோஷியார். பேகம் சாஹிபா, நான் கூறுவதை கேளுங்கள். ஷென்ஷா, என்னை பொறுத்தவரை நீங்கள் ருக்கையா பேகம் முன்பு அமைதியாக இருப்பது நல்லது. அதோடு நமக்கு தான் ஒன்றுமில்லையே, ஏன் அவரை கவலைக்குள்ளாக்க வேண்டும்? இப்போதில்லை என்றாலும் பிறகு எப்போதாவது இந்த உண்மையை நாம் கூறிதானே ஆக வேண்டும். இது மாளிகை. இங்கே பெரிய ரகசியங்களும் உடனே வெளிவந்துவிடும், சிறிய விஷயங்களும் பெரிதாகிவிடும். நான் பயப்படுவது என்னவென்றால், இதை அவர் வேறு யார் மூலமாவது தெரிந்து கொண்டு பிறகு கோபித்துக் கொள்ளப் போகிறார். நீங்கள் கூறுவதும் சரிதான் ஷென்ஷா. ஒருவேளை செய்வோம். நான் எப்படியும் இந்த பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு ருக்கையா பேகமிடம் செல்வேன். பேச்சோடு பேச்சாக இதை நான் கூறிவிட்டால் ருக்கையா பேகம் கவலைப்பட மாட்டார், அவர் பதட்டமும் அடைய மாட்டார். அதன் பிறகு அவரை சென்று சந்தியுங்கள். யா அல்லாஹ், ருக்கையா பேகத்தின் கோபத்தை பாருங்களேன். பெரிய பிரளயமே வரப்போகின்றது. குதாதான் காப்பாற்ற வேண்டும். ஏன் உனக்கு அவரை பார்த்தால் அவ்வாறு தோன்றுகிறது? யாரையோ கொல்வதற்கு செல்வது போல் செல்கிறார். எதுவாக இருந்தாலும் இது போன்று குழந்தை வயிற்றில் இருக்கும் போது அவர் சற்று நிதானமாக தான் இருக்க வேண்டும். தாங்கள் கூறுவது சரிதான் ஜோதா பேகம். இதனால் ருக்கையா பேகமிற்கும் நல்லது நடக்கும். இப்போதே நாம் அதை பற்றி அவரிடம் கூறக்கூடாது. என்னிடம் தாங்கள் எதை கூறப்போவதில்லை ஜலால்? ருக்கையா, நீ உன் அறையில் ஓய்வெடுக்கவில்லையா? என்னை தேடி தாங்கள் வராததால் தான் நான் உங்களை தேடி இங்கு வந்திருக்கிறேன். ஜலால், நான் அவ்வளவு வேண்டாதவளாகிவிட்டேனா? இவ்வளவு பெரிய விஷயத்தை தாங்கள் என்னிடம் கூறக்கூடாதா? உங்கள் மீது தாக்குதல் நடந்திருக்கிறது, காயம் ஏற்பட்டிருக்கிறது. இவ்வளவு பெரிய விஷயத்தை ஒரு தாசை கூறி நான் தெரிந்து கொள்வதா? ஜலால், ஒரு காலம் இருந்தது, தாங்கள் தும்மினால் கூட முதலில் அதை என்னிடம் வந்துதான் கூறுவீர்கள். எவ்வளவு பெரிய விஷயமானாலும் ரகசியமானாலும் என்னிடம் கூறுவீர்கள். ஒன்றை கூட என்னிடம் மறைக்க மாட்டீர்கள். ஆனால் இன்று ஏன் ஜலால்? ருக்கையா, நான் உன்னிடம் எதையும் மறைக்கவில்லை. ஆனால் கூற வேண்டாம் என்று நினைத்தீர்கள், அப்படித்தானே? அது மட்டும் கிடையாது ஜலால், நீங்கள் சிப்பாய்களை விட்டுவிட்டு தனியாக காட்டுக்குள் சென்றிருக்கிறீர்கள். அப்பொழுது யாரோ வந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள், தங்களை கடத்தியும் சென்றிருக்கிறார்கள். அங்கே அனைவரிடமும் சண்டை போட்டுவிட்டு காயத்தோடு இங்கு வந்திருக்கிறீர்கள். அத்தை அவர்கள், மற்ற பேகங்கள், திருநங்கைகளுக்கு கூட இந்த விஷயம் தெரிந்திருக்கிறது. ஆனால் எனக்கு தெரியவில்லை. ஏன் ஜலால், ஏன்? ருக்கையா பேகம், எனக்கும் ஜோதா பேகத்திற்கும் என்ன தோன்றிய... எனக்கு வேறு யாரை பற்றியும் கவலை இல்லை ஜலால். எனக்கு தேவை நீங்கள் மட்டும்தான். தங்கள் மீது இந்த உரிமை கூட எனக்கு கிடையாதா? தங்களுடைய பாலிய சிநேகிதிக்கும் உங்களுடைய முதல் பேகம், அதுவும் முக்கிய பேகம், என்னிடம் அனைத்தையும் கூறுவீர்கள் அல்லவா? ருக்கையா, உன்னுடைய இந்த நிலையை மனதில் கொண்டுதான் இந்த விஷயத்தை உன்னிடம் நாங்கள் கூறவில்லை. நீ கர்ப்பமாக இருக்கிறாய். இந்நிலையில் இது போன்ற செய்தியை கேட்டால் நல்லதில்லை. இது போன்ற கெட்ட செய்தி உன்னையும் நம் குழந்தையையும் பாதிக்க கூடாது என்று நான் விரும்புகிறேன். நீ பதட்டத்தோடும் கவலையோடும் இருக்கிறாய். அதனால் தான் நான் இதை உன்னிடம் கூறவில்லை. அதனால்தான் இதை நான் உன்னிடமிருந்து மறைத்தேன். ஆம், நான் கவலையாகத்தான் இருக்கிறேன் ஜலால். எதிரிகள் தாக்குதல் நடத்தியதற்காக அல்ல. ஏனென்றால் நீங்கள் ஒருவர் மட்டுமே தனியாளாக ஒரு பெரிய படையையே சிதறடித்து விடுவீர்கள். எனது கவலை என்னவென்றால், இவ்வளவு பெரிய விஷயத்தை
கேவலம் ஒரு தாசி வந்து எனக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது. என்னிடமிருந்து ஏன் உரிமையை பறிக்கிறீர்கள் ஜலால்? ஏன்? கூறுங்கள் என்னிடம். ருக்கையா பேகம், அமைதியாக இருங்கள். என்னை தொடாதீர்கள். ருக்கையா பேகம், அமைதியாக இருங்கள். தங்கள் நன்மைக்காகத்தான் நாங்கள் அனைத்தையும் செய்கின்றோம். இல்லை, என் நன்மைக்காக நீங்கள் செய்யவில்லை, எதுவும் செய்யவில்லை. விடுங்கள் என்னை. நீங்கள் அமைதியாக இருங்கள். முதலில் இப்படி அமர்ந்து மூச்சை நன்றாக இழுத்து விடுங்கள். தண்ணீர் எடுத்து வாருங்கள். வேண்டாம், எனக்கு எதுவும் வேண்டாம். யாருடைய பச்சாதாபமும் பரிதாபமும் எனக்கு தேவையில்லை. நான் பலவீனமானவள் அல்ல. அதோடு நான் எனது கணவருடன் பேசும் பொழுது மூன்றாவது நபர் இடையில் பேசுவது எனக்கு பிடிக்காது. ருக்கையா, இங்கே வா. வா, அமர். அமரு. நன்றாக மூச்சை இழுத்துவிடு. என்னை பார், நான் நலமாகத்தான் இருக்கிறேன். ஆம், இருக்கிறீர்கள். ஆனால் ஏதேனும் ஆகியிருந்தால் ஆலயத்திற்கு செல்ல என்ன அவசியம்? அவசியம் இருக்கிறது. ஜோதா பேகம் நமக்கு பிறக்கப் போகும் குழந்தைக்காக வேண்டிக் கொண்டிருந்தார். அதனால்தான் நானும் அவரும் சேர்ந்து கோவிலுக்கும் அனாதை ஆசிரமத்திற்கும் சென்றோம். ஏனென்றால் அங்கிருக்கும் குழந்தைகள் நம் குழந்தைக்காக வேண்டிக் கொள்வார்கள். பிற குழந்தைகள் நமது குழந்தைக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும் என்றுதான் நானும் ஜோதா பேகமும் சேர்ந்து அங்கெல்லாம் சென்று வந்தோம். ருக்கையா பேகம், தங்களுக்கும் தங்களுக்கு பிறக்கப் போகும் குழந்தைக்காக கோவிலில் பூஜையில் வைத்த கயிறை கொண்டு வந்திருக்கிறேன். தங்கள் கையை நீட்டுங்கள். இனி எதை பற்றிய கவலையும் வேண்டாம் ருக்கையா. ஜோதா பேகம் என்னோடு இருக்கிறார் அல்லவா? நான் திடீரென்று ஒரே சமயத்தில் எப்படி இவ்வளவு எதிரிகளை சமாளிக்கப் போகிறேன் என்று யோசித்தேன். ஜோதா பேகத்தை எப்படி காப்பாற்றப் போகிறேன் என்று கவலையுற்றேன். ஆனால் கண்ணிமைக்கும் நேரத்தில் அவர் அனைவரையும் கொன்றுவிட்டார். ஷெஹன்ஷா மிகவும் மிகைப்படுத்தி கூறுகிறார் ருக்கையா பேகம். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. இல்லை 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 இல்லை, நான் உண்மை கூறுகிறேன். இனி எப்போதெல்லாம் பயணம் செல்கிறேனோ அப்போதெல்லாம் ஜோதா பேகத்தை உடன் அழைத்து செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன். இவர் என்னோடு இருக்கும்போது எதற்காக இவ்வளவு பெரிய படையை அழைத்து செல்ல வேண்டும்? தாங்கள் உண்மையிலேயே ஒரு பெண் புலிதான் ஜோதா பேகம். குதாவிற்குத்தான் நன்றி. நான் உங்களுடைய எதிரி இல்லை. இல்லை என்றால் என்னை எப்போதும் மேலே அனுப்பி வைத்திருப்பீர்கள். நீ மீண்டும் இன்னும் அதிகமாய் ஜலாலிடம் நெருங்கிவிட்டாய் ஜோதா. அதன் விளைவாக ஜலாலிடம் இருந்து என்னை இன்னும் அதிகமாக பிரித்து விட்டாய். இப்பொழுது கூட நான் கவலையாக இருக்கும் பொழுது என்னை சமாதானப்படுத்துவதை விட்டுவிட்டு உன்னை புகழ்ந்து கொண்டிருக்கிறார். நான் எனது அறைக்கு செல்ல வேண்டும். நான் சிறிது ஓய்வெடுக்க வேண்டும். அப்படி என்றால் வா, நான் உன்னை அழைத்துச் செல்கிறேன். வா. அமர். இன்னும் என் மீது கோபம் குறையவில்லையா? ருக்கையா, இவ்வளவு காதல் சரிப்பட்டு வராது. அதை செய்வது நான் அல்ல, தாங்கள் தான். உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு ஒரு சிறு காயம் பட்டால் கூட அதை என்னால் தாங்க முடியாது. என்னை பாதிக்கும் என்று தெரியாது. அதே போல்தான் உனக்கும் என் குழந்தைக்கும் ஏதாவது ஆகிவிட்டால் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. அதனால் தான் இதை பற்றி நான் உன்னிடம் கூறவில்லை. ஜலால், இப்பொழுது எதையாவது சொல்லி தப்பித்துக் கொள்ள கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இது போன்ற விஷயங்கள் என்னிடம் செல்லாது. உன்னிடம் நேரடியாக மன்னிப்பு கேட்க வேண்டுமா? சரி, விசேஷ பேகம் அவர்களே, இது போன்ற தவறை நான் மீண்டும் செய்ய மாட்டேன். நீங்கள் சுட்டிக்காட்டும் வாய்ப்பையும் அளிக்க மாட்டேன். அதே போல் எதையும் மறைக்கவும் மாட்டேன். இப்போது மகிழ்ச்சியா உங்களுக்கு? சந்தோஷமா? இப்போது நீ ஓய்வு எடுத்துக்கொள். நல்ல கனவு கண்டுவிட்டு பிறகு எழுந்திரி. நான் சென்று வருகிறேன். ஜலால், என்ன கூறு? தாங்கள் ஜோதாவை என்னிடம் வர சொல்கிறீர்களா? நிச்சயமாக.
மிக்க நன்றி. எந்த காலத்திலும் உனது அரவணைப்பு எனக்கு தேவையில்லை ஜோதா பேகம். அதே போல் உன் வேண்டுதலும் எனக்கு தேவையில்லை. பிரார்த்தனை என்ற சாக்கில் ஜலாலை என்னிடமிருந்து பிரிக்க பார்க்கிறாய். இதுவும் எனக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் அதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். என்ன அறை இருட்டாக இருக்கிறது? தாயே, இந்த நேரத்தில் இங்கு தாங்களா? எங்கே சென்றிருந்தாய்? நான் உன்னிடம்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அதகம். எங்கே சென்று இருந்தாய்? தங்களுக்காக நான் பழி வாங்க சென்றிருந்தேன். பழி வாங்கவா? நீ கூற வருவது என்ன? ஆம் தாயே, தங்களுக்கு ஏற்பட்ட அவப்பெயரையும் அவமானத்தையும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நான் விரித்த வலையில் ஜோதாவும் ஜலாலும் மாட்டிக்கொண்டார்கள். ஆனால் ஏதோ அதிர்ஷ்டம், என்னிடமிருந்து தப்பிவிட்டார்கள். யா அல்லாஹ், ஜலாலை இன்று வனப்பகுதியில் தாக்க முற்பட்டது நீ இல்லை அல்லவா? நான் தான். எனது சிப்பாய்கள் கோட்டை விட்டுவிட்டனர். குதா கசம் சரியான நேரத்தில் அந்த ஹட்கா வராதிருந்திருந்தால் இந்நேரம் ஜலாலின் பிணந்தான் வந்து சேர்ந்திருக்கும். இந்த கத்தியை உன்னிடம் ஒப்படைக்கிறேன். என் தலையை வெட்டி வீசிவிடு அதகம். உன் மரணத்தை தழுவுவதற்கு நீ மிகவும் துடிக்கிறாய் அல்லவா? ஆகட்டும், உன் விருப்பத்தை நிறைவேற்றிக்கொள். அதற்கு முன் என்னை கொன்றுவிடு. ஏனென்றால் என் மகனின் பிணத்தின் முன்பு அழுவதற்கு எனக்கு விருப்பமில்லை அதகம். அவ்வாறு கூறாதீர்கள் தாய். இறக்கப் போவது நாம் அல்ல, அழியப் போவது நம் எதிரி. பிறகு நாம் நிம்மதியாக படுத்துறங்கலாம். எனக்கு ஒன்று புரியவில்லை அதகம். உன் பேச்சை கேட்டு சிரிப்பதா அல்லது கோபப்படுவதா? நான் என்ன செய்வது? ஏன் முட்டாளாக இருக்கிறாய் அதகம்? உனக்கு அந்த ஜலால் யார் என்று தெரியாதா? அவர் இந்த ராஜ்யத்தின் ஷெஹன்ஷா. அண்டை நாடுகள் எல்லாம் பார்த்து நடுநடுங்கும் ஒரு மாவீரன். நீ அவரை எதிர்த்து நிற்க பார்க்கிறாயா? நீ அவரை எதிர்க்கிறாய் என்று ஒரு துளி சந்தேகம் வந்தாலும் கோட்டையின் சுவரோடு வைத்து உன்னை புதைத்து விடுவார். உன் உடல் கூட கிடைக்காமல் செய்து விடுவான். உன்னை நான் கெஞ்சி கேட்கிறேன், இவ்வாறு செய்யாதே. தவறான அடியை எடுத்து வைக்காதே அதகம். நான் அவப்பெயரை சகித்துக் கொள்கின்றேன், அவமானத்தை சகித்துக் கொள்கின்றேன், அனைத்தையும் சகித்துக் கொள்கின்றேன். ஆனால் உன்னை என்னால் இழக்க முடியாது. அவ்வாறு கூறாதீர்கள் தாய். என்னை கண்டியுங்கள், அறையுங்கள். ஆனால் என்னிடம் இதுபோல் யாசிக்காதீர்கள். என்னால் தாங்க முடியாது. ஜலாலை கொல்ல நான் முயற்சிக்கும் போதெல்லாம் தங்களின் கண்ணீர் தான் என்னை பலவீனப்படுத்தி விடுகிறது. அதகம், உன்னை பலவீனப்படுத்த வேண்டும் என்பதற்காக என் கண்ணீரை வடிக்கவில்லை. கண்ணீருக்கு காரணம் என் மகன் மீது நான் கொண்டுள்ள அளவு கடந்த பாசம்தான். நான் உன்னை வேண்டி கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். நீ புதிதாக எந்த அடி எடுத்து வைத்தாலும் 100 முறை யோசி. உன்னை பற்றியும் என்னை பற்றியும் நான் கூறுவது போல் செய். எல்லாமே சரியாகிவிடும். எனக்கு ஒரு வாக்களி அதகம். நான் கூட உனக்கு ஒரு வாக்கு தருகிறேன். இனி நான் உன்னை வேதனைப்படுத்த மாட்டேன். என் மீது நம்பிக்கை வை. உசூர், நான் முழுமையாக விசாரித்து தாக்குதல் நடத்தியது யார் என கண்டுபிடித்து விட்டேன். அக்கா அவர்களே, நான் ஒரு ஷெஹன்ஷா. ஒரு ஷெஹன்ஷா மீது எதிரிகள் எப்போதும் தாக்குதல் நடத்துவார்கள். இதற்கு முன்பும் இப்படி நடந்திருக்கிறது, இனியும் நடக்கும். ஆனால் என்னுடைய முக்கியமானவர் என்னோடு இருக்கும் போது இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. அதைத்தான் என்னால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. ஜோதா பேகத்தை தாக்கி இருக்கிறார்கள். அவர் மீது காயம் பட்டிருக்கிறது. அதை என்னால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. அதனால் குற்றவாளி யாராக இருப்பினும் அவனை நான் உயிரோடு விட்டு வைக்கப் போவதில்லை. உசூர், நான் என்ன செய்ய வேண்டும் என்று கட்டளையிடுங்கள். அனைத்து அரசாங்க பொறுப்பில் இருக்கும் அதிகாரிகளையும் இன்று உடனே தர்பாருக்கு அழைத்து வரச் சொல்லுங்கள். ஏனென்றால் இன்று
நான் முக்கியமான முடிவெடுக்கப் போகிறேன். அவ்வாறே ஆகட்டும். அக்கா அவர்களே, இன்னும் ஒரு விஷயம். ஹுசூர், தாங்கள் ஏதோ கூற வந்தீர்கள். நான் உங்களை பிறகு சந்திக்கிறேன். ஷேன்ஷா, தாங்கள் இங்கு? என்ன செய்வது ஜோதா பேகம்? உங்கள் குரலை கேட்டவுடன் என் கால்கள் தன்னாலே இங்கே வந்துவிட்டது. என்னால் அதை தடுக்க முடியவில்லை. ஷேன்ஷா, எனக்கு ஒரு ஆசை உள்ளது. கூறுங்கள். தங்களிடமிருந்து ஒன்றை கற்க விரும்புகிறேன். எனக்கு கற்றுக் கொடுத்து குருவாக இருப்பீர்களா? நான் தங்களுக்கு குருவாக இருப்பதா? என்ன விளையாட்டு ஜோதா பேகம்? எனக்கு தான் எழுத படிக்க தெரியாது என்பது உங்களுக்கு தெரியுமே. அப்படி இருக்கும்போது என்னை கிண்டல் செய்ய இது ஒரு புது யுக்தியா என்ன? இல்லை ஷேன்ஷா, அப்படி என்னால் கனவில் கூட நினைக்க இயலாது. தங்களுக்கு எழுத படிக்க தெரியாமல் இருக்கலாம், ஆனால் தங்களுக்கு இருக்கும் ஞானம் பெரிய பெரிய ஞானிகளுக்கு கூட இருக்காது. அதனால் தான் உங்களிடம் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்வீர்களா? தாங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கட்டளையிடுங்கள். ஷேன்ஷா, தங்கள் முறைப்படி எவ்வாறு பூஜை செய்வார்கள் என்பதை நான் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். எவ்வாறு துவா செய்வார்கள், அதன் நியதிகள் என்ன, அதன் கட்டுப்பாடுகள் என்ன, இதையெல்லாம் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். தாங்கள் உண்மையிலேயே கற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? ஆமாம், இதுவரை பார்த்து சில விஷயங்களை கற்றுக்கொண்டிருக்கிறேன். அத்தையும் சலீமா பேகமும் நமாஸ் செய்யும் பொழுது அவர்கள் இவ்வாறு அவர்கள் துப்பட்டாவை போட்டுக் கொள்வார்கள். இப்படி பாயை விரித்துவிட்டு அதன் மேல் அவர்கள் அமர்ந்து கொள்வார்கள். ஆனால் அவர்கள் என்ன படிப்பார்கள், குதாவை எவ்வாறு வேண்டிக் கொள்வார்கள், அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதைத்தான் கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் விஷயம் என்றால் இதை தங்களுக்கு கற்றுக் கொடுப்பதில் எனக்கு மிக பெருமையாக இருக்கும்.
என்னாயிற்று ஷென்ஷா? நீங்கள் சீக்கிரமாக தயாராகிவிட்டு என்னை தர்பாரில் வந்து சந்தியுங்கள். நீங்கள் சிந்திய ஒவ்வொரு துளி ரத்தத்திற்கும் நியாயம் வழங்க வேண்டும்.